பரபரப்பான காந்திபுரம் சந்திப்பில் இந்தியாவின் விண்வெளி சாதனைகளை போற்றும் வகையில் சந்திராயன் நினைவு சிலை திறந்து வைக்கப்பட்டது. நகரின் முக்கிய மையப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சிலை பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. இந்த விழாவிற்கு இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோவின் முன்னாள் இயக்குநரும் இந்தியாவின் சந்திர மனிதர் என புகழப்படும் மயில்சாமி அண்ணாதுரை தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி சிலையை திறந்து வைத்து சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் கிரியப்பனவர், மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் உள்ளிட்ட பல்வேறு அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இந்த சிலையை நிறுவி பராமரிக்கும் பொறுப்பை லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் டாக்டர் எம் கிரண்குமார் ஏற்றுள்ளார். கருத்து வடிவமைப்பு மற்றும் செயலாக்கத்தை பிளாக்ஷிப் மீடியாவின் சதீஷ்குமார் மற்றும் ஆர் மகாபிரபு மேற்கொண்டனர். தலைமை விருந்தினர் மயில்சாமி அண்ணாதுரை கூறியதாவது: இந்தியாவின் விண்வெளி பயணம் ஒரு சாதாரண விஞ்ஞான சாதனை அல்ல. அது நம் நாட்டின் கனவுகளும் இளைஞர்களின் திறமைகளும் இணைந்த ஒரு வெற்றி கதையாகும். சந்திராயன் திட்டங்கள் உலக அரங்கில் இந்தியாவின் திறனை நிரூபித்துள்ளன. இன்று இந்த சிலை திறந்து வைக்கப்படுவது வெறும் நினைவு சின்னமாக அல்ல, இங்கு தினமும் செல்லும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு நீங்களும் சாதிக்க முடியும் என்ற ஊக்கத்தை அளிக்கும் ஒரு உந்து சக்தியாக அமையும். கிராம பின்னணியில் இருந்து வந்த ஒரு சாதாரண மாணவராக இருந்த என்னை விண்வெளி விஞ்ஞானியாக உருவாக்கியது கல்வியும் கடின உழைப்பும் தான். அதுபோல் தமிழகத்தின் ஒவ்வொரு மாணவரும் உயர்ந்த கனவுகளை கொண்டு முன்னேற வேண்டும். சந்திரனை தொடுவது ஒரு நாட்டின் வெற்றியே அல்ல, அது ஒவ்வொரு இந்தியரின் மன வலிமையின் அடையாளம். இத்தகைய நினைவு சிலைகள் இளம் தலைமுறைக்கு அறிவியல் மீது ஆர்வத்தை உருவாக்கும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை அலுவலர்கள், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இந்த சந்திராயன் சிலை இந்தியாவின் விண்வெளி வெற்றிகளை இளம் தலைமுறைக்கு நினைவூட்டும் ஒரு ஊக்க சின்னமாக விளங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இப்போ இந்த இடத்துல நாம சந்திரயான் மாடல்ல இன்னைக்கு நாம திறந்துட்டு நம்ம இங்க நிக்கிறோம். அப்படின்னா இதுக்கு கலெக்டர், கமிஷனர் மிக மிக உதவியா இருந்தாங்க. முக்கியமான இடம் கோயம்புத்தூர், முக்கியமான இடத்துல மொழி பூங்கா இருக்கு. அந்த வழியில இதுவும் அடுத்த கட்டமான அறிவியல் நம்ம எந்த அளவு போயிருக்கிறோம் அப்படிங்கிற காமிக்கிற மாதிரி. நான் இந்த காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் பெங்களூருக்கு போனேன். இன்னைக்கு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம நிலவுல இறக்குன நம்முடைய சந்திரயானுடைய மாடல இங்க பேசும்பொழுது மிக மிக பெருமையா இருக்கு. என்ன கோயம்புத்தூர் இருந்து கூட எனக்கு தெரியும். அதனுடைய ஒரு வெளிப்பாடாக எனக்கு தெரிஞ்சு தமிழகத்துல ஏன் இந்தியாவிலேயே முதல் முறையாக நம்ம ஒரு இஸ்ரோவை தாண்டி ஒரு கல்லூரி நிறுவனங்களை தாண்டி ஒரு பொது இடத்துல இது மாதிரி இருக்குன்னா இதுதான் நினைக்கிறேன். இனிமேல் இது மாதிரி நிறைய தமிழகத்துல பல இடத்துலையும் இந்தியா முழுவதும் இருக்கான வாய்ப்பு வருது. இதை பார்க்கக்கூடிய பொழுது நான் சொன்னேன் இல்லையா, இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போன நானு திரும்பி அது மாதிரி வருவேன் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இந்த வரையா போகக்கூடிய குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஊக்கமா இருக்கும் பொழுது அவர்கள் அறிவியல் தொழில்நுட்பத்துல கண்டிப்பாக முன்னெடுத்து இருக்குது. இன்னும் மேலே போவதற்கான ஒரு உந்துதலை அதை கொடுக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகையில இன்னைக்கு நாம திறந்து வச்சது ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. இதுவரைக்கும் நடந்து வந்த பாதையில் இனிமேல் நாம போகக்கூடிய பாதையையும் ஒரு காமிப்பதாக இந்த GSLV-யும் சந்திரயான் நிலவில் இறங்கியதும் மண்ணிலிருந்து போய் நிலவில தென்துருவத்துல முதல் பக்கத்துல இறங்கிய முதல் நாடாக இந்தியாவை நாம மாத்தணும். அதனுடைய மாடலும் கொடுத்திருக்கிறோம். இது கண்டிப்பாக இளைஞர்களுக்கு ஒரு நல்ல புத்துவாக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.